இப்போ இதெல்லாம் வந்து என்னுடைய புத்தக சேகரிப்புன்னு பார்த்துட்டு மன்னர்மன் வாங்கியிருக்காரு உடனே வாங்கணும்லாம் வாங்காதீங்க. நான் பொதுவாக புத்தகம் ஏன் பரிந்துரைக்க மாட்டேன் அப்படின்னா, நாங்க வந்து ஒரு புத்தகம் வேணும்னாலும் படிக்கணும், வேணானாலும் படிக்கணும், எல்லாமே படிக்கணும் இல்லைங்களா. நான் இப்போ அடுத்து எழுதிட்டு இருக்கக்கூடிய சில புத்தகங்களுக்கான மேற்கோள் உள்ள இதெல்லாமே இது இன்னும் சந்தேகம் வந்தா எடுத்து பார்க்கணுங்கிறதுக்காக. அதனால இப்போ எங்க அண்ணன் வீட்டுல எங்க அண்ணன் எல்லாம் ஒன்னா இருக்கிறப்போ அவங்க ஒரு 2000 புத்தகம் இருக்கு. என் வீட்டுல வந்து 2000 புத்தகம் இருக்கு. அது போக தேவையான புத்தகம் மட்டும் நீங்க கொண்டு வந்து வச்சிருப்போம். முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து ஒரு ஆய்வு பண்றோம்னா அதுக்கான புத்தகங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி புத்தகம் மாறி மாதிரி வரும். அது போக வந்து தமிழ்நாட்டுல வந்து கற்காலம் எப்படி நடந்தது அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த கற்காலம் அந்த கற்கரிகள் பத்தி படிக்கிறப்போ நம்ம வந்து நம்மள தொட்டு பார்க்காம ஒரு விஷயத்தை பத்தி எழுதக்கூடாது. இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா கல்வெட்டு வந்து வழி வச்செல்லாம் படிக்க மாட்டாங்க, நேரா போய் இந்த கல்வெட்டை தடவி பார்ப்பாங்க, ஃபீல் பண்ணி அது உண்மைதானா அப்படின்னு அவங்களுடைய அனுபவத்துல இருந்து ஒரு தடவை பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க. எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. அதனால இப்ப கற்காலம் பத்தி ஆய்வு பண்ணப்போ இந்த கற்கரிகள் என்னென்ன இருக்கு, வகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சேகரிச்சு பண்ணோம். இது வந்து எல்லாமே தமிழ்நாட்டை கிடைச்ச கற்கரிகள் தான். இப்ப சமீபத்திய ஆய்வின்படி தமிழ்நாட்டுல வந்து 15,10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்தே கற்காலம் இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல கிடைச்ச கற்கரிகள். ஆமா, பல்லாவரத்துல கூட உங்களுக்கு கிடைக்கும், அதிரம்பாக்கத்துல உங்களுக்கு கிடைக்கும், திருவள்ளூர்ல நிறைய இடத்துல கற்கரிகள் கிடைக்கும். இது வந்து ஒண்ணு ஒரு காலத்தை பிடிக்குது. இது வந்து ஓரளவுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்த கற்காலம். அதனால கற்கரி நல்லா மழமழன்னு இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மழமழப்பா இருக்கும். அது இது வந்து ரொம்ப ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா தேவையா வந்து இது தரையை தேய்க்கிறது அந்த மாதிரியான தேவைக்காக பயன்படுத்தியிருப்பாங்க. முழுகிறது அப்படின்னு பண்ணிருப்பாங்கல்ல. பொதுவா நம்ம குவார்ட்சைட் அப்படின்னு ஒரு கல் இருக்கும். அந்த கல்லை தான் வந்து இந்த மாதிரி தேவைக்கு பொதுவாக பயன்படுத்துவோம். சில நேரங்கள் அந்த கல் கிடைக்காதப்போ தேவையை பொறுத்து மாறும். இது ரொம்ப பக்கத்துல இருக்கிறது. இது வந்து அதுக்கு முன்னாடி, இப்ப இதுக்கு முன்னாடி இருந்தது. இது வந்து ஒரு 3.5 லட்சம் வருஷம் வரைக்கும் பழசு அப்படின்னு சொல்றாங்க. இது சின்னதா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. என்னன்னா ஒரு விஷயத்தை கட் பண்ணணும் அப்படின்னா அந்த கூர்மையான பகுதி மட்டும் இருந்தா போதுமே அப்படின்னு சின்னதா பண்ணிருப்பாங்க. கைக்கும் பிடிக்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி இருக்கிற கற்கரிகள் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். இப்ப இதெல்லாம் முன்னாடி பண்ணது எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. ஆனா இப்ப நீங்க பிடிச்சீங்கன்னா கூட உங்களால எந்த ஆங்கிள் பிடிச்சாலும் பிடிச்சிக்க முடியும், சொல்ல முடியும். இந்த ஆங்கிள் பிடிச்சிங்க தான் அடிச்சான்னு சொல்றது வந்து, ஏன்னா அவனுக்கு கை நம்ம கை மாதிரி தான் இடத்துல இருந்தது. அதனால நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் சின்னதா, அதாவது எப்படின்னா அளவு குறையும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பழமையான கற்கால கடிகள் வந்து ஆப்பிரிக்கால கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் 10 கிலோ வரைக்கும் இருக்கும். ஏன்னா அப்பதான் அவன் கத்துக்கிறான், உடச்சு சின்ன சின்னதா அந்த கற்காலத்தை பத்தி கத்துக்கிட்டு இப்போ இவ்வளவு சின்னதா கொண்டு வராங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன். அதுக்கான உழைப்புன்றதை விட தொழில்நுட்பம் வேற பாருங்க. எடுக்கலாம், அப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி. இப்ப சில நாகரிகங்கள் இருக்கு. இப்ப சிந்து சமவெளி நாகரிகத்துல இரும்பு பயன்படுத்தல. அப்ப வந்து அவங்க எப்படி கட் பண்ணாங்கன்றப்போ நம்ம பிளேடு வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி அவங்க இந்த கல்லை வச்சிருந்திருக்காங்க வீட்டுக்கு வீடு. இதுதான் ஆமா, அதாவது டக்குன்னு நறுக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுல பிளேடு இப்படி வச்சிருப்போம்ல. இது வந்து நிறைய இடங்கள்ல வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துல கிடைக்குது. அதனால இது வந்து அங்கிருந்து கொண்டு வந்தோம். ஆமா, இப்போ ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம வந்து நமக்கு தெரியாம தொட்டு பார்க்காம அதை பத்தி சொல்லிடக்கூடாது. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அந்த கற்காலம் பத்தின சரியான புத்தகங்கள் இன்னைக்கு வரைக்கும் பெருசா இல்ல. தமிழ்நாட்டு வரலாறுல ஓரளவுக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா கற்காலத்துல தொடாம நம்ம வரலாறு எழுதக்கூடாது இல்லைங்களா. நல்லா அந்த ஆய்வும் போயிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு இது இன்னும் அது முடியல. அதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப இது பாத்தீங்கன்னா வந்து இந்த கற்கரிகள் பத்தினது. இது வந்து சார்ட் பிளேடுன்னு சொல்லுவாங்க. இது சிந்து சமவெளியில கிடைச்ச அந்த கற்கரிகளோட புகைப்படம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த கற்கரிகளும் நமக்கு வந்தது. எல்லாத்தையுமே வந்து கம்பேர் பண்ணி அது என்ன மாதிரி மாறி இருக்கு, என்ன மாதிரி ஒரு தேவைக்கு பண்ணிருக்காங்கன்றது. இப்போ கற்காலம் அப்படின்னாலே நம்ம என்ன நினைச்சுப்போம்னா வெறும் கல்லு மட்டும் தான் வச்சிருந்தாங்கன்னு நினைச்சுப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா கல் கோடாரி மாதிரி பயன்படுத்திருக்காங்க. இப்படி கயிறு எல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க, அவங்க கட்டிதான் பயன்படுத்துவாங்க. ஆனா இதுவும் முடியும் அந்த டைம்ல. ஆனா இது அழிஞ்சு போயிடும். இது அழியாம இருக்கிறதுனால நமக்கு இது மட்டும் கிடைக்கும். நீங்க சும்மா அதை ஃபிட் பண்ணி எப்படி கட்டி பார்த்துருப்பாங்க சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சு பார்க்கணும் இல்லைங்களா. சும்மா செஞ்சேன் அப்படின்றப்போ தப்பா போயிடக்கூடாது. ப்ராக்டிக்கலா எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இந்த கற்காலத்துக்காக வச்சிருக்கிறது. கூட்டு பத்தி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பெருசா ஆய்வு நடக்கல. ஏன்னா தமிழ்நாட்டோட கூட்டுக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்கு, அதை பத்தி நடக்கல. நான் வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆய்வு பண்ண சில காணொலிகள்லாம் வெளியிட்டேன். அப்போ வந்து சேகரிச்ச சில முக்கியமான பூட்டுகள் தான் அதெல்லாமே. இப்போ இது பாத்தீங்கன்னா பெரிய பூட்டு, அரண்மனை பூட்டு. அது இன்னைக்கு வரைக்கும் அதை திறக்க முடியும். எவ்வளவு வேகமா திறந்துருப்பாரு. ஆமா, பூட்டு இது இவ்வளவு பெரிய பூட்டு. நீங்களே திறந்து பாருங்க. சூப்பர், நல்லா பிடிங்க. உள்ள அழுத்துங்க, அவ்வளவுதான். பேட்லாக் தான், அவ்வளவுதான்.
சூப்பரா பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எந்த காலகட்டத்துல இருக்கும், யார் யூஸ் பண்ணிருப்பா? இப்போ இந்த பூட்டோட தொழில்நுட்பமும் ரோம்ல கிடைக்கிற பூட்டோட தொழில்நுட்பமும் ஒண்ணு. அந்த அவ்வளவு ஏன்ஷியன்ட். ஆமா, அந்த தொழில்நுட்பம் ரொம்ப பழசு. ஆனா இந்த குறிப்பிட்ட பூட்டு வந்து ஒரு 300-350 வருஷம் பழசு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஏன்னா இந்த மாதிரி பூட்டு வந்து அரண்மனை பூட்டுன்னு சொல்லுவாங்க. பெரிய வீடு யாராவது இடிச்சாங்கன்னா தான் கிடைக்கும். முன்னாடி அந்த பூட்டை முதல்ல உடச்சிட்டு தான் வீட்டை அடிப்பாங்க. நாங்கெல்லாம் போயிட்டு பூட்டு வச்சிருக்கவங்க கிட்டக்க இல்லை வீட்டை அடிச்சா கூட பூட்டை கொடுத்துருங்க, நாங்க இதுக்கே வந்து 1000கணக்கில் காசு தருவோம்னு சொல்லி. இந்த சாவி வந்து ஒரு சாவி கிடையாது. ஓகே, பூட்டை உடைக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சாவி செஞ்சு இந்த பூட்டை தொடர்ந்து நான் கொண்டு வந்தேன். ஏன்னா சாவி எங்க வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நல்லா இருக்கு டெக்னாலஜி, பயங்கரமான டெக்னாலஜி. நீங்க இது மாதிரி நிறைய தொழில்நுட்பங்கள் நம்ம கிட்ட இருந்தது. ஏன்னா திண்டுக்கல் பூட்டெல்லாம் பின்னாடி தான் வந்தது. அதுக்கு முன்னாடி இந்த பூட்டு தொழில்நுட்பம் இதெல்லாமே அது பெருசா இருந்த பூட்டு. அதுலயே சின்னதா வீட்டுல வச்சுக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சின்ன பூட்டா வச்சுப்பாங்க, பூட்டு சாவி. வீட்டோட சைஸ்க்கு. வீட்டோட சின்ன அரண்மனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய வீடுனா அவங்க இதை வச்சுப்பாங்க. அது இல்லாம வந்து இது கோவில் பூட்டு, இந்த வெங்கல பூட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன சின்ன கோயில் எல்லாம் முன்னாடி வச்சிருப்பாங்க. கோயில்ல ஆமா சொல்லுவாங்கல்ல, வெங்கல பூட்டை உடச்சு விளக்கமாற திருநாங்க, இதான் வெங்கல பூட்டு. வெங்கலத்துக்கே நல்ல மதிப்பு இருக்கும், அதனால உடைக்கூடாது. இது பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே தொலை போட்டு தான் அதை சரி பண்ணுவாங்க. இது இப்படி சாவி இப்படிதான் இருக்கும் அதுல. இந்த சாவி வந்துருச்சு. ஆமா, இது வந்து இதோட சாவி தான், எங்களுக்கு கிடைச்ச சாவி இது. இதை வச்சு பயன்படுத்தி திறக்கிற பூட்டு இது. அதே மாதிரி சில பூட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் நான் இது காமிக்கல, என்னோட நபர்களுக்கு இதை காமிக்கல. இது வந்து பூட்டு சாவி மாதிரி இருக்கு. சாவி மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா? இப்போ நல்லா பாருங்க, பூட்டை இப்படி பிடிச்சிட்டு எப்படிங்க அப்படி மேல நான் திறக்கிறேன், உங்களால ஃபீல் பண்ண முடியும் பாருங்க. நீங்க அப்படியே மூடுங்க அப்படி. ஓகே, அவ்வளவுதான். இழுத்து பாருங்க, சிம்பிள். அவ்வளவு. என்ன ஆகுதுன்னா இதான் வந்து பூட்டு, ஆனா பார்க்க சாவி மாதிரி இருக்கு. இது நம்ம ஹெல்மெட் எல்லாம் வந்து லாக் பண்ண வச்சுக்கிறேன். நம்ம சின்ன பூட்டு இருக்கும் இல்லைங்களா, நம்ம சின்ன சின்ன தேவைக்கு நகைப்பெட்டி கியூட்டா இருக்கு. ஆமா, இது என்னன்னா இதுக்கான பொட்டியும் பாத்தீங்கன்னா அது வந்து பொட்டி மாதிரி செய்ய மாட்டாங்க. பாத்தீங்கன்னா எங்கேயோ சாவி தொங்கிட்டு இருக்குன்னு இருக்கும். சாவி தொங்குதுன்னு நீங்க என்ன தெரியுங்கன்னா பூட்டை தான் தெரியும், சாவி தர மாட்டீங்க. அதான் வந்து பொருளே. அண்ட் வெப்பன்ஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க. நிறைய கலெக்ஷன்ஸ்னா விதவிதமான வெப்பன்ஸ் ஒரு 10-15 மாதிரி வச்சிருக்கீங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் காட்ட முடியுமா? இல்ல, இப்போ தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஆயுதங்கள்ல ஒண்ணு வந்து வளரி அப்படிங்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியால அபார்ஜின் மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை நிறைய இருக்கு. இப்ப நம்ம வந்து எப்படி புது சட்டைக்கு மஞ்சள் பூசுறோமோ அந்த மாதிரி அவங்களும் பூசுவாங்க. நம்ம வந்து சுடலை பொடி, அதாவது இந்த சாம்பலை வந்து பயன்படுத்துற மாதிரி அவங்களும் சாம்பல் பூசிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஒற்றுமை இருக்கு. அதுல ஒரு ஒற்றுமை வந்து அவங்க பூமராங் பயன்படுத்துறது, நம்ம வளரி பயன்படுத்துறது. இது வந்து வளரி தடி அப்படின்றது. இது வந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்க மேல வந்து நம்மகிட்டே வந்துடும். ஆமா, எப்படி இந்த பிசிக்ஸ் வந்து அப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க? இப்போ வரைக்கும் அதிசயமா இருக்குல்ல. ஆமா, இன்னொன்னு என்னன்னா இந்த ஆயுதத்தை பார்த்து ஆங்கிலேயர்கள் பயந்தாங்க. ஏன்னா எந்த திசையில இருந்து வருதுன்னு தெரியாது. 360 டிகிரியில் நீங்க எங்க இருந்து வேணாலும் அடிக்கலான்றப்போ ஆங்கிலேயர் வந்து இதை வீடு வீடா போய் பறிமுதல் பண்ணி வாங்கி வச்சுட்டாங்க, பேன் பண்ணி வாங்கி வச்சாங்க. அப்ப ஆங்கிலேயர்கள் பயந்து போன தென்னிந்திய ஆயுதங்கள்ல ஒண்ணு வந்து இந்த வளரி அப்படிங்கிறது. அதனாலதான் என்ன இது நம்ம பண்பாடோட சம்பந்தப்பட்டதுன்றதுனால இது வாங்கி வச்சிருக்காங்க. பண்ண முடியல திருப்பி. அதாவது வளரியை நீங்க தெரியாத ஒரு தந்தை கொடுத்தீங்கன்னா வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. இது வந்து கூர்மை இருக்காது, கூர்மை சம்பந்தப்பட்டது கிடையாது. இது அந்த வேகத்துக்கு தலை துண்டா போகும். ஆமா, பண்ண முடியாது. நல்லா வட்டெறிதல் மாதிரி இதுக்குன்னு தனியா பயிற்சி இருந்தது. அந்த பயிற்சி இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். இது நிஜமாக ஒரு பழமையான ஒரு வளரி தான். இது வந்து ஒரு குடும்பத்தோடைய வளரி. அப்புறமா அவங்க நான் சேகரிக்கிறதுனால கொடுத்தாங்க நம்ம கிட்ட. இப்ப நிறைய பேர் வந்து கும்பிட்டு இருப்பாங்க, சாமிகிட்ட வச்சு கும்பிட்டு இருப்பாங்க. ஆமா, அது ஒரு வழக்கமா இருந்தது. அவங்க வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நான் இப்ப இதை எடுக்கிறப்ப கூட ஒரு மரியாதையா தான் அது நான் எடுத்தேன். அந்த மாதிரி தான் மரியாதை அப்படிங்கிறது. அதுக்கு பின்னாடி வந்து நம்ம அந்த உடைவாள்னு சொல்லுவோம்ல, இதுதான் வந்து பொதுவா இருக்கிற உடைவாள். முன்னாடி இடுப்புல வந்து மாட்டிருக்கிற வாழ் இதுதான். இந்த வாழ்லயும் நிறைய வகைகள் இருக்கு. இது இந்த வாள்ல பாத்தீங்க அப்படின்னா உலகத்தின் தலை சிறந்த வாள்களுக்கு வந்து டெமாஸ்கஸ் வாள் அப்படின்னு பேரு. டெமாஸ்கஸ் பாத்தீங்கன்னா அந்த நகரத்துல வந்து இரும்பு கிடையாது, சிரியால இருக்கு. அங்க வந்து இரும்பு கிடையாது. அவங்க வந்து இந்த வாளை அடிச்சு தர்றவங்க. அந்த வாளுக்கான இரும்பு எங்க இருந்து வருதுன்றப்போ தமிழ்நாட்டுல இருந்து இலங்கையில இருந்தும் போயிருக்கு. நம்ம மட்டும்தான் வந்து அப்போ வந்து உற்பத்தியாளரா இருந்தோம். அதனால வந்து இந்த வாள் எப்படி பண்றாங்க என்ன எது அப்படின்னு பாக்குற இதெல்லாம் வந்து இது ரொம்ப ஒரு அடிப்படையான வாள். இது ஒரு போர் வீரர் அந்த நிலையில இருக்கிறவங்க பயன்படுத்துறது. அவங்க பதவி உயர்வு அவங்க தேவையை பொறுத்து இந்த வாளோட
மற்ற பரிணாமம்லாம் எல்லாமே கொஞ்சம் மாறும். மட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாதாரணமா தான் இருக்கும் ரொம்ப எல்லாம். ரொம்ப காம்பாக்டா ஈஸியா சண்டை போடுற மாதிரியான சூப்பரா இருக்கு. ஒரு கை கரெக்டா பிடிக்கிற மாதிரி காம்பாக்டா வச்சிருக்காங்க. நழுவாம இருக்கும், அப்படியே சரியா இருக்கும். சூப்பர். ஆயுதத்தெல்லாம் வாங்கினா டக்குன்னு கொடுத்துடணும், கையில வச்சுக்கிறாரு. அது குட்டியா ஒன்று இருக்கு, அதுவும் கத்திங்களா? அது வீட்டுல வந்து பெண்கள் இருக்காங்க, அவங்க வந்து கத்தி வந்து வச்சிருக்கப்போ அவங்க மேல குழந்தைங்க எடுத்து பற்றக்கூடாது, சேஃப்டி அந்த மாதிரி இருக்கிறதுக்காக வந்து இப்போ வந்து நிறைய படத்துல இந்த கத்தியை பயன்படுத்தாங்க. பட்டர்ஃபிளை நைஃப் அப்படின்னு பேரு. இது பாத்தீங்கன்னா ஒரு 150-200 வருஷம் பழசு, இந்தியால பயன்படுத்தினது தான். இது பாருங்க, லாக் மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அவ்வளவு சேஃப்டி. ஆமா, சேஃப்டி பண்ணிட்டு இது பண்ணிட்டு இங்க பின்னாடி லாக் பண்ணிக்கணும். இங்க இப்போ பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆமா, பாக்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த மாதிரி கிடையாது, இது கத்தி தான். கைப்பிடியிலேயே அந்த மாதிரி ஒரு இது வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு 200 வருஷம் பழசு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த தொழில்நுட்பம் சரியா இருக்கும். எப்பவுமே ஒர்க் ஆகிற மாதிரி இன்னொரு அப்படிங்கிறது. ஆமா, ஓகே, லாக் இது அவ்வளவுதான் போட்டா சைல்ட் சேஃப்டி லாக் அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கத்தியும் தெரியாது. ஆமா, அப்படியே நைஸ். சோ இந்த மாதிரி விஷயங்கள் கலெக்ட் பண்ணி உங்களோட ஆய்வுல வந்து அதை கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்கு நம்ம விஷயம் கேட்க போவோம். பாக்குறப்ப நமக்கும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பொருள் பாக்குறப்ப சரி வாங்குவோமே அப்படின்னு வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வைக்கிறது. இடம் இல்லை சென்னையில பாத்தீங்கன்னா வந்து பொருள் கிடைக்கிறத விட இது எங்க வைப்பீங்க நீங்க? ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஆமா, சரியா வச்சுக்கணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வார்னிஷ் எல்லாம் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணிருக்கோம். இரும்பு துருப்பிடிக்காம இருக்கணும் இல்லைங்களா? இது வந்து ஒரு தனி வேலை. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை சேகரிக்கிற பொருள்லாம் நம்ம பார்க்கணும். அதுக்குன்னு ஒரு நேரம் செலவழிச்சு பண்ணணும். இப்ப நிறைய பேர் வந்து காசு இருக்குன்றதுனால இடம் இல்லாம வாங்கிட்டு போயிட்டு போட்டு அதை அழிக்கிறாங்க. அதுவும் வந்து வரலாற்று அழிப்பு தான். அதையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா. பயிற்று பதிப்பகம் வந்து எதுக்காக வந்து ஆரம்பிக்கப்பட்டது, அதோட நோக்கம் என்ன? என்னுடைய பொழுதுபோக்குல வந்து நாணயம் சேகரிக்கிறதுன்றது ஒண்ணு. இப்போ ரொம்ப பழைய நாணயங்கள் எல்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சு. அதுவும் ரொம்ப சின்ன வயசுல இருந்து, நான் 3வது படிக்கிறப்பையில இருந்து ஆரம்பிச்சு. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய குறிப்பெடுக்கணும், நாணயத்தை சேகரிச்சு வைக்கணும். கொஞ்சம் பெரிய வேலை அது. இதனால எனக்கு அது கொஞ்சம் கடினமா தெரியல, அப்படியே போயிட்டு இருந்தது. அப்ப இந்த நாணயங்கள் சேகரிச்சு வச்சுக்கிறோம், இதெல்லாம் வந்து மக்களுக்கு காமிக்கணுமே. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா உருப்படியா அருங்காட்சியகம்னு ஒண்ணு கிடையாது. அப்ப மாணவர்களுக்கு இதை காமிக்கணும்ன்றப்போ இந்த கண்காட்சி நடத்துறதுக்காக நாங்க வந்து 2012 பயிற்று கல்வி அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு கண்காட்சி நடத்துறோம். இப்போ அறக்கட்டளைன்னு பேரு. நாங்க தான் கை காசு போட்டு செலவு பண்ண போறோம். அதே மாதிரி பார்வையிடுற மாணவர்களுக்கும் நாங்க கட்டணம் வாங்கல. எங்களை மாதிரி இருக்கக்கூடிய அப்ப இளைஞர்கள் ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து இந்த கண்காட்சிகள் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்காக ஆரம்பிச்சதுதான் பயிற்று கல்வி அறக்கட்டளை அப்படிங்கிறது. அப்புறம் 2019 ஆண்டு வர்றப்போ நிறைய நாணயங்கள் பத்தின தவறான தகவல்கள்லாம் வெளியில போயிட்டு இருந்தது. இந்த காசு வந்து 10 கோடி ரூபாய்க்கு போகும், அது 2 கோடி ரூபாய்க்கு போகும் அப்படின்னு. இந்த செய்தி மட்டும் போகும், உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்க மாட்டாங்க. உடனே இவங்க பார்த்துட்டு நாணயவியல் அறக்கட்டளை நிறுவனம்னு போட்டா பயிற்று கல்வி அறக்கட்டளை வந்துடும். உடனே எங்களுக்கு வந்து அவங்க பேசுறது ஒரு நாளைக்கு 20 பேர் 30 பேர் 40 பேர் எல்லாம் சமாளிக்க முடியல. இப்ப இதை எங்கேயாவது போய் சொல்லணும் அப்படின்றப்போ அப்ப இருந்த ஊடகங்களுக்கு வந்து இதனோட வீச்சு தெரியல. அதனால நாங்க முயற்சி பண்ணப்பையும் கூட அது யூடியூப் மாதிரியான தளங்கள். ஏன்னா நம்ம யூடியூப்ல வந்து ஒரு வதந்தி போயிட்டு இருக்கப்போ நீங்க வந்து நியூஸ் சேனல்ல பதில் சொல்லி ஒன்றும் ஆகாது. வேற தளம். ஆமா, இது 2 வேற வேற தளமா இருந்தது. அங்க அதை பாக்குறவங்க வேற, அவங்க தெளிவா தான் இருக்கிறாங்க. இதை பாக்குறவங்க கிட்ட தெரியவில்லை, இங்க எப்படிடா உள்ள போறது யூடியூப்லன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ ஒரு நாள் வந்து நம்மளே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்றப்போ அதுக்கும் வந்து பயிற்று படைப்பகம் அப்படின்னு ஒரு பேர் வச்சு 2019 வந்து நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். இப்போ பதிப்பகம் ஆரம்பிக்கிறப்பையும் பயிற்று பதிப்பகம்ங்கிற பேர்லயே அந்த பதிப்பகத்தை ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி எனக்கு அந்த சொல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ ஆசிரியருங்கிறது கொஞ்சம் மேல நிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பயிற்றுனர் பயிற்சியாளர்னா நம்ம கூட நிக்கிற மாதிரி இருக்கும். பயிற்றுவிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏன்னா வந்து இப்போ கார் ஓட்டுறதுக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்தாலும் சொல்ல முடியாது, அது வந்து பயிற்றுனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்றுவித்தல் இருந்து கூட இருந்து சொல்லிக் கொடுக்குறது, நம்மளும் கத்துக்கிறது, அவங்களுக்கு கூட இருந்து சொல்லிக் கொடுக்கறது. எனக்கு அந்த வார்த்தை மேல ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. அதனாலதான் அந்த எல்லாத்துக்கும், ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம அதிகமா பயன்படுத்துறது இல்லை. பயிற்று அப்படின்ற சொல் வந்து அதிகமான பயன்பாட்டுல இல்லை. நம்மளால ஒரு சொல் வந்து அதிக பயன்பாட்டுக்கு வரட்டுமே அப்படின்னு அந்த சொல்லையே நாங்க தொடர்ச்சியா பயன்படுத்திக்கிறோம். விஷயம் எப்பவுமே எனக்கு ஒரு ஆவல் இருந்துச்சு கேட்கணும்னு. நம்ம எல்லாம் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்றோம், திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையில எனக்கும் பல சந்தேகங்கள் இருக்கு. அதனால யூஸ் பண்ணலாமா இன்னொரு குழப்பம் தான் இருக்கு. யார் வச்சா திராவிடம் அப்படிங்கிற பேரு, அது எல்லாமே இப்போ நிறைய பேசி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் வந்து இங்க கீழே இருக்காங்க தமிழர்களா எல்லாருமே இருக்காங்க. எந்த காலகட்டத்துலங்க வந்து இப்படி ஒரு வேற மொழி பேசுற ஒரு மாநிலமா ஒரு கூட்டமா வந்து மாறுறாங்க?
இல்ல தமிழ்நாடு பாத்தீங்க அப்படின்னா 2600 ஆண்டுக்கு மேலாக இது தமிழ் பேசுற மாநிலம் தான். இங்க வந்து வேற மக்கள் வந்து இப்பயும் பாத்தீங்கன்னா நீங்க நிலப்பரப்பு வச்சு சொல்லுங்க, எங்க இருந்து எது வரைக்கும் அப்படி இருந்துச்சு? இல்ல நீங்க பாத்தீங்கன்னா சங்க இலக்கிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வட எல்லை இமயம்னு சொல்லக்கூடிய குறிப்புகளும் நமக்கு இருக்கு. அதுக்கு பின்னாடி வந்து வட வேங்கடம் தான் நம்ம எல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்புகளும் நமக்கு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேங்கடம்னு சொல்லக்கூடிய திருப்பதியே கொடுத்துட்டோம். இப்ப வந்து நம்முடைய நிலப்பரப்புங்கிறது ரொம்ப சுருங்கி இருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, இந்த திராவிடம்ங்கிற கோட்பாடு இருக்குல்ல, இது வந்து எப்படி உருவானதுன்ற அந்த வரலாறே ரொம்ப சிக்கலான வரலாறு. யாருமே இதுதான் திராவிடம்னு சொல்லி நேரடியா வரையறை எல்லாம் கொடுக்கல. தமிழ் அப்படிங்கிற சொல் வந்து வடக்குல இருக்கவங்க வாயில நுழையல, ழகரம் வந்து நுழையாது அவங்களுக்கு. தமிழ் அப்படின்னு சொல்ல முடியல அவங்களால. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா திரமிர அப்படின்னு சொன்னாங்க, திரமிழ அப்படின்னு சொன்னாங்க, திராவிட அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தமிழ்ங்கிற சொல் வந்து இன்னொரு நபரோட வாயில நுழையாததுனால திராவிட அப்படிங்கிற சொல் வந்து பிறக்குது. இப்படிதான் அந்த சொல் பிறக்குது. இப்ப தமிழ்ங்கிற வேர்ச்சொல் இல்லாம திராவிடங்கிற ஒரு சொல் கிடையாது. ஆனா பின்வந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த திராவிடங்கிற சொல் வந்து தென்னிந்திய மொழிகளுக்கான ஒரு பொது சொல்லா வந்து புழங்க ஆரம்பிக்கும். இந்த மொழி குடும்பங்கள் பத்தி முதல்ல ஆய்வு செய்த அறிஞர்களை பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தமிழி குடும்பம்னா எழுதுவாங்க. தமிழ் குடும்பம், தமிழி குடும்பம் அப்படின்னு எழுதுவாங்க. பின்னாடி வந்து தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம்னு ஒரு நூல் கால்டுவெல் எழுதுறாரு. 40 ஆண்டு கழிச்சு, அதாவது தமிழ் குடும்பம்னு ஐரோப்பியர்களே எழுதுனா 40 ஆண்டுகள் கழித்து கால்டுவெல் எழுதுறப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நான் மொழியெல்லாம் பாக்குறேன், அதுல வந்து இந்த தமிழ் அப்படிங்கிறது ஒரு மொழியாவும் இருக்கு, குடும்பத்துக்கு பேராவும் அது இருக்க வேணான்றதுனால அதை நான் திராவிட மொழி குடும்பம்னு சொல்றேன்னு அவரே தெளிவா எழுதியிருக்காரு. அவர் காயின் பண்ணி திராவிட மொழி குடும்பம்ங்கிற ஒரு சொல்ல வந்து எல்லாரும் ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன சிக்கல்னா, இந்த திராவிட மொழி குடும்பம்னா அதை எல்லாருமே ஏத்துக்கணும்ல. தமிழ்நாட்டுல இருக்க நம்ம ஏத்துக்கிற மாதிரி ஆந்திராவில அவங்க ஏத்துக்கணும், கர்நாடகால இருக்கிறவங்க ஏத்துக்கணும், கேரளால இருக்கிறவங்க ஏத்துக்கணும். ஆனா வேற யாருமே அதை ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அதை ஏத்துக்காம இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம மட்டும் வந்து திராவிட மொழி அப்படின்னு சொல்றோம், அவங்க வந்து தெலுங்கு மொழின்னு சொல்றாங்க, அவங்க கன்னட மொழின்னு சொல்றாங்க, அவங்க மலையாள மொழின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம மட்டும் இதை பேசிட்டு இருக்கப்போ நம்மளுடைய அந்த சில வளங்கள் வந்து பயிர்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் வருது. அதாவது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருள்ல 4ல் 1 பங்கு அவங்களுக்கு சொந்தம், அவங்க கிட்ட இருக்க பொருளும் அவங்களுக்கு தான் சொந்தம். ஓகே, இந்த சிக்கல் வருது இல்லைங்களா? இது வந்து கொஞ்சம் இன்னைக்கு தேதிக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பாத்தீங்கன்னா, இப்போ சில பேர் வந்து யூடியூப்ல பேசுறப்பெல்லாம் சொல்றாங்க, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 40% பேர் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. 2011ஆவது ஆண்டு நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி 6% கூட இல்லை, அது கொஞ்சம் குறைவா தான் இருக்கிறாங்க தெலுங்கு பேசக்கூடிய மக்கள். 40% பேர் இருந்தாங்கன்றது எப்படின்னா, மதராஸ் மாகாணம்னு ஒண்ணு முழுக்க இருந்தது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாம் சேர்ந்து மதராஸ் மாகாணம்னு இருந்தது இல்லைங்களா? அப்போ வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் நிறைய இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி 2 மாநிலம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆந்திரான்னு ஒரு மாநிலம் கிடைச்சிருச்சு, தெலுங்கானான்னு ஒரு மாநிலம் கிடைச்சிருச்சு. ஆனா இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலம் தான் இருக்கு. இப்போ வந்து இன்னமும் நம்ம வந்து பழைய அந்த சென்னை மாகாண மனநிலையிலேயே இருக்கும். இப்போ நீங்க வடக்குல எல்லாம் போனீங்கன்னா மதராசி அப்படின்னு கேட்பாங்க. மலையாளியும் மதராசி தான், கன்னடத்துல இருக்கவங்களும் மதராசி தான். வடக்குல இருக்கிறவங்க புரிந்துணர்வு இல்லாம பயன்படுத்துற ஒரு சொல்லு, அந்த சொல்ல வந்து நம்மளும் சொல்லணும். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம யாரும் நம்மள மதராசின்னு சொல்லிக்கிறோமா? சொல்லிக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு வந்து பேர் இருக்கு. நான் இங்க கேட்டப்ப தஞ்சாவூர்காரனா ஆமான்னு சொன்னேன், சென்னையில பிறந்தீங்களா ஆமா, திருநெல்வேலிக்காரங்களான்னா ஆமா. இன்னும் சொல்லலாம், வெளிநாட்டுக்கு போனா கூட ஊர் பேரை வந்து நம்ம விடாம இருக்கோம். அமெரிக்க வெளியுறவுத்துறையில ஒருத்தவர் இருந்தாரு, ரவி கேண்டட்டின் அப்படின்னு பேர். என்ன கேண்டட்டின்னு பார்த்தா அவர் சொந்த ஊர் கந்தாடையம். கந்தாடை ரவின்றது வந்து அமெரிக்க வெளியுறவுத்துறையில இருந்த ஒரு அதிகாரியோட பேரு. கேண்டட்டினா மாறலாம், ஆனா வந்து அந்த ஊரை அவங்க விட முடியாது இல்லைங்களா? அப்போ இன்னொரு நபர் வந்து நமக்கு ஒரு பேர் வைக்கிறப்போ அந்த பேரை எப்படி நம்ம பேருன்னு நம்மளே சொல்லிக்கிறோங்கிறது தான் ஒரு பெரிய சிக்கல். இதுல இந்த விளைவை நம்ம யோசிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப தமிழ் மொழி இருக்கு, அது வந்து நம்ம திராவிடம்னு ஏத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி போற மொத்த வரலாறு வந்து திராவிட வரலாறுன்னு மாறிடும். அப்ப மாறுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டுல வந்து இந்தியாவிலேயே மிக பழமையான எழுத்து இருக்கு, சிந்து சமவெளியிலே எழுத்து இருக்கு. அப்ப சிந்து சமவெளி நாகரிகத்தோட நேரடியா தொடர்பு இருக்க நாகரிகம் என்னன்னு கேட்டா, எழுத்து இருக்கிறது 2 பேர்கிட்ட மட்டும்தான். அப்போ சிந்து சமவெளியில இருந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நேரடியா கொண்டு வந்துடலாம். ஆனா என்ன பண்றாங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்துல எழுத்து இருந்தது, திராவிட நாகரிகத்துல எழுத்து இருந்ததுன்னு வைக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் எங்களோடது தான் அப்படின்னு தெலுங்குல ஆய்வு நடக்குது, கன்னடத்துல ஆய்வு நடக்குது, மலையாளத்துல ஆய்வு நடக்குது. தெலுங்குல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுத்து வடிவம்ங்கிறது வந்து 7ஆம் நூற்றாண்டுலாம் முதல்ல கிடைக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எழுத்து வடிவமே இல்லை. ஆனா அவங்க சிந்து சமவெளி எழுத்து எங்களோட எழுத்துன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு எங்க உருவாகுதுன்னா இந்த இடைவெளியில உருவாகுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல மட்டும் தமிழ் இல்லை, ஆந்திராவில் இருக்கிற பழைய கல்வெட்டு எல்லாமே நிறைய தமிழ் கல்வெட்டு தான், கர்நாடகாவில் இருக்கிற நிறைய பழைய கல்வெட்டு தமிழ் கல்வெட்டு தான், அதே மாதிரி கேரளாவில் இருக்கிறதும் நிறைய பழைய தமிழ் கல்வெட்டு தான். இவங்க வந்து பழைய மலையாளம், பழைய தெலுங்கு, பழைய கன்னடம்ங்கிற ஒரு மொழி இருந்ததா நிறுவனத்துக்கு முயற்சி பண்றாங்க.
இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா எடக்கல் குகைன்னு ஒரு குகை இருக்குது, அங்க ஏதோ ஒரு எழுத்து இருக்குது, அது பழைய மலையாளமா தான் இருக்கணும் அப்படின்னு கேரளா முதலமைச்சர் அங்க போறாரு. மலையாளத்துக்கு எப்ப எழுத்து வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். கடைசியா பிரிஞ்சு போன மொழிதான். நான் இப்ப நாணயவியல்ல பாத்தீங்க அப்படின்னா திருவிதாங்கூர் சமஸ்தான நாணயங்கள்ல தமிழ் தான் இருந்தது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஆட்சி மொழியே தமிழ். பத்மநாபசாமி கோயில்ல போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் தமிழ் கல்வெட்டு இருக்குது. நம்ம அதெல்லாம் அப்படி இருந்தும் கூட அவங்களுக்கு வந்து நம்ம மொழியை பின்னாடி கொண்டு போகணும் ஒரு ஆசை இருக்குது. நான் அவங்களை குறை சொல்லலை. ஆனா என்ன ஆகுதுன்னா இப்ப வந்து நம்ம தமிழ் மொழி கல்வெட்டு வந்து அதுக்கு வந்து ஒரு இடையூறா இருக்கிறப்போ அதை அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா கூட ஆந்திரால ஏதோ ஒரு கல்வெட்டை வந்து எடுத்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணி வேற ஒரு தியரியை நிறுவ ட்ரை பண்ணதா வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய கல்வெட்டு நீங்க திருப்பதியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40-50 ஆண்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் கல்வெட்டு இருக்கும். நம்ம ஆளுங்களே பார்த்துட்டு சொல்லுவாங்க. இப்ப அந்த கல்வெட்டை வந்து தெலுங்கு மாதிரி மாத்தி எழுதுறாங்க, எடிட் பண்றாங்க. புரியுதுங்களா? அப்ப இதுக்கான அந்த ஒரு இடைவெளிங்கிறது யாரு கொடுத்தது? திராவிடம்ங்கிற அந்த இதுதான் வந்தது இல்லைங்களா? இன்னமும் சொல்றேன், இப்ப வந்து பாத்தீங்கன்னா திராவிட கல்வெட்டு பிரிவு அப்படின்னு மைசூர்ல ஒண்ணு இருந்தது. அந்த கல்வெட்டு பிரிவுல பாத்தீங்க அப்படின்னா 100 ஆண்டா ஒரு புத்தகம் கூட போடல. எல்லாருக்கும் அரசாங்க சம்பளம், ஒரு கல்வெட்டு கூட அவங்க பதிப்பிக்கல. அப்புறமா நீதிமன்றம் சொல்லி 68,000 கல்வெட்டு போச்சு. இப்ப வந்து 13,000 கல்வெட்டு வந்திருக்குன்னு இருக்காங்க. இன்னும் எத்தனை கல்வெட்டு வரப்போகுது, எத்தனை கல்வெட்டு அழிஞ்சு போச்சுன்னு நமக்கு தெரியாது. 2010ஆவது ஆண்டுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து தமிழ் ஓலைச்சுவடிகள்லாம் வந்து படிக்கிறோம் அப்படின்னு கலெக்ட் பண்ணாங்க. எத்தனை ஓலைச்சுவடியை படிச்சாங்கன்னு கணக்கு கேட்டா இன்னும் என்னன்னு பதில் சொல்றாங்க. 12 வருஷமா எண்ணிட்டு இருக்காங்க. இது இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ வந்து இந்த கல்வெட்டு எங்க போச்சு, ஓலைச்சுவடி எங்க போச்சு அப்படின்னு கேட்டா நமக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இருக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கிறப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த மாதிரியான சிக்கல் தான் காரணம். இப்போ நீதிமன்றத்துல நீதிபதி கேட்கிறாங்க, தமிழ் மொழியில ஒரு கல்வெட்டு கிடைக்குதுன்னா தமிழ் கல்வெட்டுன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்க போகுது, திராவிட கல்வெட்டுன்னு சொன்னோம்னா மைசூருக்கு போயிடுது. ஒரு வார்த்தையினால மைசூருக்கு போயிடுது. அப்ப என்னன்னா நமக்கு வந்து அந்த தியரி மேல வந்து எந்த ஒரு கோபமும் கிடையாது. திராவிடர் அப்படின்னு சொல்றாங்கன்னா வெளியில இருக்கிற ஒருத்தவங்க வந்து ஒரு புரிதல் இல்லாம சொல்றாங்க, பரவாயில்ல. ஆனா இங்க இருக்கிற எனக்கு, என்னுடைய மொழிக்கு, அந்த மொழியோட வரலாற்றுக்கு இந்த ஒரு வார்த்தையால இவ்வளவு சிக்கல் வருது அப்படின்னா தமிழ்னு சொல்றது என்ன சிக்கல்? அவனுக்கு லகரம் வாயில வரல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லைங்களா? இதுதான் நாங்க கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு.